இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம். இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுடைய வாசல்லே இருக்கும். ஸோ நம்ம வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் கடைகள் எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மூர் மார்க்கெட்டில் வாங்கினா இந்த ஆப்பிள் ஐபேடோட சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கல. ஸோ இந்த ஐபேடுக்கும் வந்து சார்ஜர் இங்கே கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கும் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு, நம்ம நண்பர்களுக்கும் ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸாக வந்து வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் லேப்டாப்புக்கான கடைகளும் இருக்குது, மொபைலுக்கான கடைகளும் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மொபைலுக்கான வேலைகளை முடிச்சிடலாம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் கடைக்கு போயிட்டோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அந்த OnePlus ஃபோனுடைய சார்ஜர் ஒன்று வாங்கணும். அதுக்காக வந்து அந்த சார்ஜிங் கேபிள் ஒன்று வாங்கியிருந்தோம். நம்ம எஸ்சிக் ப்ரோவும் அவர் வச்சு இந்த ஐஃபோனுக்கு வந்து பேட்டரி மாற்றணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வாங்கிட்டு இருந்தார். ஸோ நம்ம அதுக்குள்ளே அந்த கடையில் இருக்க ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஐஃபோனுக்கு மட்டும் கிடையாது, மொபைலுக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே கிடைக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு கடையை வச்சு ரன் பண்ணோம்னா அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே, பேட்ரி, கேமரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேனலு, அது மாதிரியான எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இங்கே இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கே வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்துகிட்டே இருப்பீங்க. நான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷமாக நான் வந்து இங்கே ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாங்கிட்டு இருக்கேன். இங்கேயே பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை கட்டிட்டோம். ஸோ அந்த கடைக்காரனும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணார். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இது வந்து ஓப்பன் பண்ணது கிடையாது. ஸோ பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கும். ஆக்சுவலாக வந்து பேனலுக்கும் பேட்டரிக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டேப்பு மாதிரி இருக்கும், டபுள் சைட் டேப்பு மாதிரி, அது வந்து ஒட்டிகிட்டு இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக வராது. ஸோ இதை ரிமூவ் பண்ணணும்னா வந்து பார்த்திங்கன்னா க்ளூ ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணலாம். மாதிரி வந்து ஒரு டூல்ஸ் வச்சு உள்ளே இருக்கிற அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எடுக்கலாம். பட் இந்த டேப் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சுற்றினோடனே கட் ஆகிடுது. ஸோ நம்ம எஸ்சிக் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். நம்மளும் வாங்கி கொஞ்ச நேரம் வந்து ட்ரை பண்ணோம். பட் என்னன்னா அது சுற்றிட்டு இருக்கும்போது அது வந்து டக்குன்னு கட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி வந்து ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆன பேட்டரி தான். சார்ஜ் வந்து சுத்தமாக நிற்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டரை வந்து சைடில் வச்சு அந்த டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வச்சு அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற பேட்ரி, இது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க பேட்ரி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்டரி வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ப்பான எந்த ஒரு டூல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் படக்கூடாது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. நான் ஒரு வாட்டி அது மாதிரி பண்ணி பேட்டரி வந்து எரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு பேட்டரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ க்ளூ ரிமூவர் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் எடுத்தாகணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சார்ஜ் கிடையாது, அது இல்லாமல் இந்த பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பேட்டரி வந்து கையாலே பிச்சு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து நாங்கள் இழுக்கிறோம், அது எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான டேப் போட்டு ஒட்டியிருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இழுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல் இல்லைன்னா மதர் போர்டு வந்து உடைய வாய்ப்பு இருக்கும், அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இதை எடுக்க முடியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அதை சுற்றி பொறுமையாக வந்து இந்த டேப்பை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வெளியே வந்துடுச்சு. ஸோ இதில் இருக்க அந்த டபுள் சைட் டேப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கிரிப்பாக பிடிச்சிட்டு இருந்தது. ஸோ நம்ம இந்த பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்திருக்கும். இதே பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எடுக்கவே கூடாது. இந்த க்ளூ ரிமூவர் அப்ளை பண்ணி பொறுமையாக தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி எடுத்தாச்சு. எஸ்சிக் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க கேமரா சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கேமரா இருக்குது. இந்த கேமரா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ஷேக் ஆகுது அப்படி சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே கையோட மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கேமராவை காட்டிட்டு புது கேமரா வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்டு இருந்தார். பெரும்பாலான கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் டைம் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பொருளை வாங்கிட்டு சீக்கிரமாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன்லாம் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பிரித்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கேரண்டிலாம் தரமாட்டாங்க. நீங்கள் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபோனை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே நீங்கள் செக் பண்ண முடியும். நீங்கள் வந்து டிஸ்பிளே மட்டும் இப்போ வாங்கினீங்கன்னா டிஸ்பிளே மட்டும் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு
வீட்டில் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நிறைய கடைகள் வந்து பார்த்திங்கன்னா அது மாற்ற மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கேரண்டி எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஃபோனை வந்து பிரித்து எடுத்துருவாங்க. எஸ்சிக் ப்ரோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம புதுசாக வாங்கின இந்த பேட்டரி வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் லாக் பண்ணும்போது வந்து பேட்டரி வந்து ஷேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை வந்து இதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் சைட் டேப்பு போடலாம். பட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு டபுள் சைட் டேப் இல்லை, ஏன்னா நம்ம இப்போ கடையில் இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஓட்டுற கம்மு மட்டும் லைட்டாக வாங்கி அது அந்த பேட்டரிக்கு பின்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் வந்து டிசி மிஷின். ஸோ இந்த டிசி மிஷின் இருந்தாவே போதும். உங்களுக்கு வந்து மதர் போர்டு, நீங்கள் ஃபோனோடைய மதர் போர்டாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்போடைய மதர் போர்டாக இருக்கும், எதுவாகனா இருக்கட்டும், அதுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்ட்ரோல் பண்ணி இது மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா போர்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டெக்னீஷியன் வந்து இந்த டிசி மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னீஷியனுக்கு தேவையான நிறைய ப்ராடக்ட் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாமே பார்த்துட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து லேப்டாப்புக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையிலேருந்து வெளியே வந்துட்டு வேறு ஒரு கடைக்கு வந்திருந்தோம். நம்ம வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு வந்து நிறையா ஸ்டாக்லாம் வந்துருந்தது, அதெல்லாம் அடிக்கிட்டு இருந்தார். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோடைய லேப்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு வாங்கினதுக்காக இந்த கடைக்கு வந்திருந்தோம். ஸோ நிறைய ப்ராடக்ட்லாம் வெளியே எடுத்து அடுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து அடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நம்ம கேட்ட லேப்டாப்போடைய கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் தேடிட்டு இருந்தார். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அப்புறம் லேப்டாப்பு இந்த மாதிரியான ஸ்க்ரூலாம் கட்டுறதுக்காக வந்து டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதனுடைய ஒரிஜினல் ரேட் வந்து 800 என்ன சொன்னார், ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 600 கிட்ட தருவேன் அப்படி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான். பட் நம்மகிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது. பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது வேணாம் அப்படி சொல்லிட்டோம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் கீபோர்டு எடுத்து வந்து கையில் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாரண்டியுமே இருக்குது. 6 மந்த் இல்லை 8 மந்த் சொன்னார், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு அப்புறம் தான் இது வந்து வீடியோ வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கீபோர்டு வந்து அங்கேயே நல்லா செக் பண்ணிட்டோம். நம்ம மூர் மார்க்கெட்டில் வாங்கினா ஆப்பிள் ஐபேடுக்கு மட்டும் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிட்ட மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது 200 ரூபாய்க்கு தான் வாங்கணும், இதுக்கு சார்ஜர் 250 வாங்கணுமா அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம். இதை விட கம்மி ரேட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது தேடி அலையிறதுக்கான நேரம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம காலையில் வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கான சார்ஜர் வாங்கலை. அது மட்டும் இல்லை, நம்ம நண்பர் வந்து இன்னொரு ப்ராடக்ட்டும் கேட்டிருந்தார். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வர வாங்குறதுக்காக இன்னொரு கடைக்கு போகணும். ஸோ இப்போ என் கையில் இருக்குது இதனுடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் கேபிள் டெஸ்டர். ஸோ நீங்கள் லேண்ட் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அந்த பின்னை போட்டதுக்கப்புறம் 8 லைனுமே வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த மிஷினு. ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேண்ட் கேபிளை செட் பண்ணும்போது ஸோ கரெக்டாக இதில் இருக்க எல்இடி எல்லாமே வந்து எரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எரியலைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் வந்து ஏதோ லைன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த நண்பர் இது வந்து கேட்டிருந்தார், நம்ம இதையும் வாங்கிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கிட்டோம். ஸோ இந்த லேண்ட் கேபிள் டெஸ்ட்டுக்கு பில் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கேரண்டி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கீபோர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8 மந்த்து கிட்ட வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தது. நம்ம நண்பர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீபோர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்ஷன் பண்ணியிருக்க அந்த இதையும் வந்து காமிச்சிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம், எவ்வளோ ஆச்சு அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்து கீபோர்டையும் ஒரு வாட்டி பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி டைமில் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.